அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்கினால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு மிக சரியான நேரம், நல்ல நேரம், சரிங்களா? திரு அண்ணாமலைஜி அவர்கள் தனியாக கட்சி தொடங்க இதுவே சிறந்த தருணம். இப்பையும் அவர் ஓட்டை விட்டுட்டார் அப்படின்னா, ரஜினிகாந்த் எப்படி பள்ளம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இருந்த தனக்கு அவருக்கு அமைஞ்ச அந்த வாய்ப்பை 1996 தேர்தலில் தவற விட்டார். இப்போ 2021 தவற விட்டார், சரிங்களா? அதே போல் சூழ்நிலை அண்ணாமலை அவர்களுக்கு ஏற்பட்டுரும். திரு அண்ணாமலை மேல், அவர் மேலே அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் நிறைய இருக்காங்க. அவருக்காகத்தான் பிஜேபிக்கே நிறைய மக்கள் வந்தாங்க. அவர் இல்லைன்னா பிஜேபி இல்லை. இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் அண்ணாமலைஜி அவர்கள் இப்பொழுது அரசியலுக்கு வருவதற்கு இதுதாங்க சரியான நேரம். தனிக்கட்சி ஆரம்பிக்கலாம், தைரியமாக ஆரம்பிக்கலாம். அவர் இன்னும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் கேள்விப்படுற அளவில் புதுக்கட்சி தொடங்குவதற்கு அவர் தயாராகிவிட்டார். வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு அமைப்புக்கு, ஒரு கட்சியை தொடங்கணும் அப்படின்னா ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் இல்லையா? திடீர்னு அவராகவே பேட்டி மட்டும் கொடுத்துட்டு நான் அறிவிக்கிறேன்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஸோ அந்த கட்சியை எப்படி கொண்டு போகணும், எது பண்ணணும்னு டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குன்றது இப்போ நம்ம கேள்விப்படுறோம். அவருக்கு இது மிக பொருத்தமான நேரங்க. உண்மையை சொல்லப்போனால் திரு விஜய் அவர்களுக்கு இனி 3 ஆண்டுகளில் இருக்கு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் இருக்குது. இதை அவர் பயன்படுத்திக்கணும், அண்ணாமலை அவர்கள். அதை விட பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, ஒருத்தன் தான் வீழ்வான்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல 2 திராவிட கட்சிகளும் வீழ்ந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல விஜய் மட்டும்தான் நிற்கிறார். அப்போ அவருக்கு ஒரு எதிரி ஸ்தானத்தில் 2 திராவிட கட்சியுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, 2 திராவிட கட்சியுமே இல்லை. அது அவ்வளோதான், மண்ணோடு மண்ணாற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் அரசியலில் புதுசாக மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒருவர் புதுச்சு விஜய்க்கு நீயா நானா பார்த்துருவோம் வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே தகுதி அண்ணாமலை அவர்களுக்கு தான் இருக்கு. இதை பிஜேபி தலைமை உணர்ந்ததாக தெரியல. அவங்க என்ன அந்த ஏற்கனவே இந்த தோல்வியை தாங்க முடியாமல் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இதே நிலைமை தான் அதிமுகவிலையும் இருக்குது, திமுகவிலையும் அப்படி தான் இருக்குது, சரிங்களா? அந்த திமுக தலைவர் மைசூருக்கு போனார். ஒருத்தர் கூட யாரும் விஷ் பண்ணி வாங்கன்னு கூட கூப்பிடலையே. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு போய் ஏயா 100 பேர் பின்னாடி போனீங்க? முதன்னு 20 கார் எதுக்கு? சுட்டு போட்டு கருப்பு பூனைப்படையா நீங்கள்? 20 பேர் வேமா அந்த வண்டிக்கு பின்னாடி ஓட வைக்க எதுக்கு? தேவையில்லாத அதனால சும்மா இறக்கி விட்டாலே யாரும் வாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படியால போய்கிட்டு என்னங்க நீங்கள் இந்த அரசு அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டாமா? சரி, மத்தியில் இருக்கிற அவங்களுக்காக தெரிய வேண்டாமா? அந்த மத்திய அமைச்சர்களுக்காக தெரிய வேண்டாமா? இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சாதாரண ஆளுகளுக்கு போய் நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோமே, அதை விட உலகமாக கிரிமினலுக்கு போய் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலாமா சொல்லுங்கள்? இப்போ மத்திய அமைச்சரவையில் மாற்றம் வருதுன்னு கேள்விப்படுறோம். இப்பயே பிஜேபி உயர்மட்ட தலைவர்கள் சுதாரிச்சாங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுங்க, மிகப்பெரிய பதவியை கொடுங்க. சும்மா அவரை லேசில் நினச்சிடாங்க. அவர் மிகப்பெரிய ஆள், பிரதமராக வரக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குன்னா ஒத்துக்கிடலாம். ஏன்னா அவ்வளவு டேலண்ட் இருக்குது, அவ்வளோ படிப்பு இருக்குது, பல மொழிகள் தெரியும், உலக தலைவர்களோட சரளமாக பேச தெரியும். அது முதல்ல பாயிண்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற தமிழின தலைவன் ஒருத்தர் இருக்காருங்களே, ஒரு பக்க பேப்பரில் நீங்கள் தமிழில் எழுதி கொடுத்தீங்கன்னா, சுத்தமான தமிழ் எழுதி கொடுங்க, அவன் வாசிக்க தெரியாது. ஆனால் இவங்க பிரதமராகணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி முதல்வராக கூட ஆக முடியாமல் வீழ்ந்து வீட்டிலே கிடக்காங்க, சரிங்களா? அதை விட கொடுமை எதிர்க்கட்சி தலைவர்ன்ற பேர் ஒரு பாணியில்
ஒரு பெரிய புன்னகை மன்னன், சிரிச்சுக்கிட்டே இருப்பார் பாவம். மிச்சர், இந்த நாட்டாம மிச்சர் திங்கிற ஒரு கேரக்டர் ஒரு மத்தியில், அப்படி ஒரு கேரக்டர். அவருக்கு தான் எப்படியோ வந்து பிஜேபியுடைய அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அவர் முதல்வர் ஆனார். இல்லைன்னா அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார். சரிங்களா? அவர் யாருங்க? அவருக்கு என்னங்க பேக்ரவுண்ட் இருக்குது? அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். பிஜேபி ஆதரவு கொடுத்துச்சு. சரி, ஜெயலலிதா அவங்க ஆரம்பித்த கட்சி, நம்ம வந்து அவங்க கைவிட்டக்கூடாது அப்படின்னு அவங்க இல்லாத இடத்துல நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை மதிக்க தெரியாமல் அவங்களையே ரொம்ப கேவலப்படுத்தி வச்சு சிறுபான்மையினருக்கு எதிரின்னு சொல்லி இவங்க ஒரு பில்டப் பண்ண விஷயத்தில் போய் இறங்கி அவங்கள எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட்டாளிகளே ஜெயக்குமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிஜேபியை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. கூட்டணியில் இத்தனைக்கு பிஜேபிக்கு ஆதரவில் தான் இருக்காங்க. அன்றைய சூழ்நிலை அவங்களுக்கு பிஜேபிக்கு சில எம்பிக்களுடைய ஓட்டு தேவைப்பட்டுச்சு, ஏதாவது ஒரு முக்கியமான மசோதாக்கள் நிறைவேறதுக்கு. அதனால் அவங்க பொறுத்துட்டு போனாங்க. ஆனால் ரெட்டலையை காப்பாற்றி கொடுத்தது அவங்க தான், ஜல்லிக்கட்டை காப்பாற்றி கொடுத்தது அவங்க தாங்க, பிஜேபி தாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த திராவிட நக்கிப்பையை வந்து இவங்க வந்து ஜல்லிக்கட்டை காப்பாற்றலை. ஆனால் மத்திய சர்க்கார் ஒன்று பண்ணால் உடனே நாங்கள் தான் குதிப்பாங்க. எங்களால் தான் வந்துச்சுன்னு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தார் பிரதமர் மோடி. தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தாங்க. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த மத்திய அமைச்சரவை மாற்றத்தில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா தகுதியே இல்லாத சில மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க. அதில் நம்பர் 1 இந்த தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் இருக்கான மத்திய கல்வி மந்திரி, எதுக்குமே யூஸ்லெஸ் பில்லும். பாருங்கள், நீட்டு தேர்வு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் மாணவ மாணவிகள் எழுதுனாங்க. இதோட 2வது முறையாக கேள்வித்தாள் அவுட் ஆகுதுன்னா அப்போ இவன் பெரிய பெரிய ஊழல்வாதியாக இருப்பான்னு நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதான அவனை முதல்ல பதவி விட்டு தூக்குங்க, அவன் மேலே விசாரணை வைங்க. அது எப்படி வந்து அவனுக்கு தெரியாமல் கேள்வித்தாள் அவுட் ஆகும் சொல்லுங்கள்? அப்போ பிரதமர் இப்போ கொஞ்சம் முன்னாடி மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்தவில்லை. தன்னுடைய அமைச்சர்கள் மேலே கவனம் எப்பயும் இருக்கணும். நீங்கள் எதிர்க்கட்சி மேலே கவனம் வைக்காமல் போங்க. அதே போல தான் விஜய் அவர்களுக்கும் நான் சொல்கிறது, புரட்சி தளபதி விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் எதிர்க்கட்சியை ஒரு பக்கம் பாருங்கள், நான் சொல்கிறேன் 2வது. ஆனால் முதல்ல உங்கள் அமைச்சர்கள், உங்கள் எம்எல்ஏக்கள் மேலே நீங்கள் கவனத்தை வைங்க. எந்த தவறு நடந்தாலும் அது உங்களுக்கு தான், உங்களை தான் பார்ப்பாங்க மக்கள். ஏன்னா யார் மந்திரி யார் எம்எல்ஏன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள் விஜய் மட்டும்தான். சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், தனது அமைச்சரவை சகாக்கள் என்ன நடக்குது, ஒரு பிரதமரை அந்த கேவலப்படுத்தினாங்க. அப்போ கூட இந்த எல் முருகன் ஒரு நல்லா வாயில் வருது. எல் முருகன் ஒருத்தர் இருக்கேன் மத்திய மந்திரி, பிரதமர் மேலே ஆக்ஷன், அந்த வஞ்சவனை சாதாரண ஆள் கூட மீட்டிங் போட்டு வைறாங்க. எவ்வளோ கேவலமாக வந்தாங்க. அதே போல் மாற்று சமுதாயத்தில் முஸ்லீம் சமுதாய கூட்டங்களில் பூராமே பிரதமர் அவ்வளோ கேவலப்படுத்தி பேசுனாங்களே. நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தியாயா? நீலாம் எதுக்கே மத்திய மந்திரி பதில் இருக்க எல் முருகன்? இங்கேருந்து போன தரித்திர பைய ஊரா வந்து பதவிகளை அனுபவிச்சுக்கிட்டு, சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு எவனா ஒரு ஆக்ஷன் எடுத்தானா? அன்றைக்கே அவங்கள பிடிச்சி உள்ளப்பட்டுருக்கலாம். அந்த சன் டிவியுடைய குழுமங்கள், சன் டிவி குழுமத்தில் எத்தனை டிவி, புதிய தலைமுறை, புதிய பாலிமர் டிவி, புதிய யுகம், எத்தனை டிவி வந்து பிரதமருக்கு ஆப்போசிட்டாக வந்து செய்திகளை போட்டுகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் தடை பண்ணியிருக்கலாம்ல நீங்கள்? அவர் எவ்வளவு போராடிட்டு இருக்கார். அவர் ஒரு ஆளாக போராடிட்டு இருக்கார் இந்தியாவுடைய அந்த பெருமையை காப்பாற்றுறது. எல்லாரும் ஒத்துழைக்கணுமா இல்லையா? அதே போல் திரு அண்ணாமலைஜி அவர்கள் வந்து ஒருத்தர் பன்முகத்தன்மை கொண்டவர். ஏன்னா அவருக்கு பல மொழிகள் தெரியும். சரிங்களா? பல மொழிகள் தெரியும். இங்கே இருக்கிற இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விட, அனைத்து அரசியல்வாதிகளை விட மிகவும் நேர்மையானவர், மிகவும் திறமையானவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள். சரிங்களா? ஸோ அவருக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சிஎம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால்
அமைதியாக இருக்கார், ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறார். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய 1-2 அமைச்சர்கள் பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பெண் மந்திரிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. திரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூரில் அந்த சாதாரணமாக போய் அவர் அந்த ஊழல்களை கண்டுபிடிக்கவும், திமுக அமைச்சர் ஒருத்தனுக்கு கோவம் வருது பார்த்தீங்களா, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு, முன்னாள் அமைச்சருக்கு கோவம் வருது. அப்போ இப்படி ஒவ்வொருத்தனா வெளியே வருவான். ஏன்னா அவன் தான் அந்த கோயில், அப்போ அந்த கோயில் அவன் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தாலும் இவங்க வந்து பங்கு பிரிச்சுக்கிறது, உனக்கு இந்த கோயிலப்பா, உனக்கு எனக்கு அந்த கோயிலப்பா, உனக்கு இந்த கோயிலப்பா, அதுலேருந்து வர்ற வருமானத்தை உனக்கு தான் அப்படின்னு இவங்களாம் அந்த நம்ம அந்த குறுநில மன்னர்கள் மாதிரி பிரிச்சுருந்துருக்காங்க. இப்போ அந்த பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுக்குறேன். அர்ச்சகர்கள் பொதுமக்கள் எந்த இடத்திலும் இல்லாமல் ஃப்ரீயாக சாமி கும்பிட்றதுக்கு உதவி செய்கிறாங்க. நல்லா இருக்குடா டேய், என்னடா இது, அங்கே போய் இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க எவ்வளோ கொந்தளிச்சாங்க. சேகர்பாபு வந்தப்போ என்னையா நாங்கள் 5 மணி நேரமாக காத்திருக்கோம், 6 மணி நேரமாக காத்திருக்கோன்னு சொல்கிறதுக்கு அவன் கொஞ்சம் கூட பக்தர்களை மதிக்காமல், இப்படி மதிக்காமல் நடந்ததைத்தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. கொஞ்சம் கூட பக்தர்களை, நான் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் தோற்பான்னு ஏற்கனவே வந்து நான் பேட்டி கொடுத்துருந்தேன் எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி. அது உண்மை தானே, சாதாரண ஆள்கிட்ட இருந்தாலும் தோப்பாருங்கன்னு சொன்னேன். அதே போலயே தாவக தொண்டர்கிட்ட வந்து தோற்றுட்டார் வேட்பாளர்கிட்ட. ஸோ அதனால் இவங்க வந்து ஒவ்வொரு கோயிலை பிரிச்சுக்கிறது, அதே போல் அந்த கிளை செயலாளர்கள் அந்தந்த வட்ட செயலாளர்கள் பூரா திமுக அதிமுகவில் என்ன செய்கிறதுனா, ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா உனக்கு 4 பிராந்தி கடை, உனக்கு 4 பிராந்தி கடை, இப்படி பிரிச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் சரியான நெட்வொர்க் வச்சு தான் அவங்க சம்பாரிச்சாங்க. சரி, இப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டார், மக்கள் ஆதரவோட முதல்வர் ஆனார். ஆனால் அப்படின்னா மக்கள் வந்து பாருங்கள், இந்த திராவிட கட்சிகள் மேலே எவ்வளோ ஒரு ஆத்திரத்தில் இருந்திருக்காங்க, கோபத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கு இந்த அறுவடைக்கு தகுதியான நபர் உண்மையிலே சொல்கிறேன் விஜய் கிடையாது, அண்ணாமலை அவர் தான். ஏன்னா அவர் விதைத்த அந்த விதை மக்கள் மனசில் அப்படியே எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருச்சு, திராவிட கட்சிகள் என்றாலே அது ஊழல் கட்சியை தான் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து ஒரு சாதாரண கோமாளி வந்து வீழ்த்துற மாதிரி இன்றைக்கி வீழ்த்திருக்கீங்க விஜய் அவர்களே. இந்த உங்கள் ஆட்சி நிலைக்கணும்னா நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா? இல்லைன்னா இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் கடுமையான அவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணி அண்ணாமலை அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பார், முதல்வராக வருவார். வந்து இவங்களை ஒவ்வொருத்தரையும் யாரையும் விட மாட்டார். ஊழல் பண்ணி அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்களே, ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகுதுல, இந்த ஊழல் கோப்புகள் எதையாவது நீங்கள் எடுத்துருக்கீங்களா? மத்திய அரசாங்கம் ஒரு 3 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேலே உடனடியான ஆக்ஷனுக்கு அமலாக்கத்துறை மூலமாக கடிதமே தலைமை செயலகத்துக்கே கொடுத்துருக்காங்களே, சிஎம் ஆஃபீஸுக்கே கொடுத்துருக்காங்களே. நீங்கள் வந்து அதுக்கு ஏன் அனுமதி இன்னும் கொடுக்கல? KN நேரு, செந்தில் பாலாஜி, அதே போல் ADMKல ஒருத்தர் மேலே, ஒரு அமைச்சர் மேலே கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த SP வேலுமணி இவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்களே, ஏன் நடவடிக்கை இன்னும் கொடுக்காம இருக்கீங்க? இதே இது அண்ணாமலையாக இருந்தால் இந்நேரம் கேட்டது 3 பேர், அவர் கொடுத்துருப்பார், ரெக்கார்டோடு சேர்த்து 30 பேர் மேலே நேரம் கேஸ் ஃபைல் பண்ணிப்பார். இப்போ இங்கே வந்து ஆக்ஷன் பண்ணுற கிங் தேவையில்லைங்க, அதிரடியான மன்னன் தான் வேணும். அதிரடி மன்னன் தான் இங்கே தேவை. தமிழகத்தை பொறுத்தவரை அதிரடி மன்னன் தான் வேணும். அது அண்ணாமலை அவர்களுக்கு துணிச்சல் மிக அதிகமாக இருக்கிறது, அவர் ஆக்ஷன் எடுப்பார். உங்களுக்கு பயம் இருக்குது, இங்கே இவங்க மேலே கை வச்சா நம்மளை ஏதாவது பண்ணுவாங்களோன்னு பயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் படத்தில் எவ்வளோ வீரம் காட்டுறீங்க, அடே அப்பா வில்லனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க, எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் சும்மா அசாத்தியமாக அடிக்கிறீங்க. அப்படி நீங்கள் இந்த அரசியலில் இவங்க 2 பேரும் அடிப்பீங்கன்னு தான் உங்களை மக்கள் போட்டிருக்காங்க. ஓட்டு தெரிஞ்சுக்க, சும்மா வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறேன். நீங்கள் வந்து இப்போ ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் மக்களுடைய உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிப்பீங்க. திரும்ப அந்த மக்கள் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. அண்ணாமலை மாதிரி ஒரு வீரன், அதிரடி மன்னன் கட்சி ஆரம்பித்தா அவர் பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்க. இனி திராவிட கட்சிகளுக்கு இங்கே வேலையே இல்லை. இதுதான் சரியான நேரம். அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு சரியான நேரம். அப்படி இல்லை என்றால் பிஜேபி தலைமை
அண்ணாமலைக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல பதவிகள் அவர் கொடுக்கணும். அவருக்கு வந்து முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கணும். அவர் தான் வந்து பிஜேபி தலைவர். என்னன்னைக்கு அவர் தான் தலைவர். அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான். அதே போல் அவர் என்ன சொன்னாலும் சரி, இங்கே உள்ள கட்சிக்காரங்க அனைவரும் கட்டுப்படணும். மத்திய அமைச்சராகவே இருந்தாலும் சரி, அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதான் அதன்படி நடக்கணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமாக அவருக்கு ஒரு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கணும். மத்திய மந்திரி சபை மாற்றத்தில் அவருக்கு மிக முக்கியமான, அதாவது இந்த ஊழல் பண்ண மந்திரிகள் மேலே பூராமே நடவடிக்கை எடுக்கக்கூடிய பவர், அந்த பவரான ஒரு துறையை கொடுக்கணும் அவர்கிட்ட. எவ்வளவு துறைகள், அனைவருமே அனைவருமே குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகள் சுதந்திரமாக நடந்துட்டு இருக்கிற மக்கள் விரும்பலைங்க. விஜய் அவர்களே மக்கள் விரும்பலை. நீங்கள் ஓட்டுப்பட்ட மக்களே தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்களே விரும்பலை. நீங்கள் வந்தால் நடவடிக்கை எடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பைசா கூட 10 பைசா கூட கொடுக்காம வந்து ஓட்டு போட்டு மக்கள் உங்களுக்கு போட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க. காரணம் இந்த திராவிட கட்சிகள் மேலே திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம்தான் காரணம். அவங்க மேலே இருந்த வெறுப்புனால தான் உங்களுக்கு ஒரு புதிய கட்சின்ற ஒரு ஆதரவில் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க. அப்போ நீங்களும் வந்து அவங்கள மாதிரியே தினந்தோறும் குற்றம் நடந்துக்கிட்டே இருக்க உங்கள் ஆட்சியில். போலீஸ் என்ன செய்கிறாங்க? இல்லை, இன்னமும் வந்து அரசியல்வாதி ஜாலரா அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா? அதாவது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எக்ஸ் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், சும்மா சாதாரணமாக அவங்க அந்த வேஷத்தை கழிச்சிட்டு, டோப்பாலாம் கழிச்சிட்டு, நல்லா முடியை வெட்டிட்டு மொட்டையிட்டு அடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தால் கூட வந்து அழகாக பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் அவங்க பண்ண வந்தால் பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் வைத்தெரிச்சலுங்க. 100 பேர் வந்து ஒரு 20 காரு, என்னமோ அந்த லண்டன் இங்கிலாந்து மன்னர்கிட்ட கூட இல்லாத காருகள்லாம், அவ்வளோ விலை உயர்ந்த காரை அரசு சார்பில். இவங்க 10 பைசா பையிலேருந்து செலவழிக்கிறதே இல்லை, எல்லாமே அரசு பணத்தை எடுத்து தூத்துறது. 100 பேர் ஒரு வேலையும் இல்லாமல் இவங்க பின்னாடி சுற்றுறதுக்கே சம்பளம் கொடுத்தா எங்கெங்கே போகிறது? ஒரு நாளைக்கு 4 கோடி 5 கோடினா என்ன ஆகும்? மக்கள் காசு. அந்த பணம்லாம் இருந்தால் எவ்வளவோ நல்ல ரோடுகள் போடலாம், எவ்வளவோ பண்ணிடலாம். சரிங்களா? சும்மா வந்து மகளிர்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம்ன்ற பேரில் அதில் பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ஒரு ஊழல் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த அமைச்சர். சூப்பர். ஏன்னா நிறைய அதில் ஃப்ராட்தனம் நடந்திருக்கு. வெளி மாநிலத்துக்காரங்களுக்கெல்லாம் இங்கே வந்து அங்கே இருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்த பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள நிறைய பெண்களுக்கு, தமிழக பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 40% வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அப்போ இதெல்லாம் ஓட்டை கணக்கு பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நிறைய ஊழலுங்க. நீங்கள் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அதில் ஊழல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிரடி ஆக்ஷன் நீங்கள் எடுத்தால் விஜய் அவர்களே, உங்களோட ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும். கண்டிப்பாக அண்ணாமலை போன்ற ஒரு தலைவருடைய தேவை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. உங்கள் ஆட்சி மேலே நீங்கள் இந்த இப்படி பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டே இருந்து அதிரடி ஆக்ஷன் எடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய அதிருப்திகள் வரும். அந்த அதிருப்தியாளர்களை கவர் பண்ணக்கூடிய அளவில் இன்னொரு கட்சி திரு அண்ணாமலை அவர்கள் பேரில் அவரே தொடங்கி ஒரு கட்சியை தொடங்கினார்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போட்ட இதில் ஒரு 60% பேர் அப்படியே அங்கிட்டு மாறிடுவாங்க. இதுபோல் நடுநிலையாளர்கள் 90% பேர் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பொதுமக்களில் பிஜேபியில் இருந்தவங்க நிறைய பேர், ஏன்னா அவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சவர். அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர்கள் அவர் கட்சி ஆரம்பித்தாலும் அவர் கட்சியில் போயிடுவாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப உங்களை விட அவர் வந்து வலுவாக இருப்பார். ஸோ அதனால் இன்னைக்கு தேவை யாராக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களாக இருந்தாலும் அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் அதிரடி ஆக்ஷனில் இறங்கும். ஏன்னா அவர் தான் வந்து உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் தான் திமுக அதிமுக பண்ண ஊழல்களை வெளிக்கொண்டவர். இப்போ நீங்கள் 1 மாதம் ஆச்சு, ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்தீங்களா? எத்தனை துறையில் ஊழல் மக்களுக்கே தெரியுது. நீங்கள் எப்படியே இன்னும் பொம்மை மாதிரியே இருக்கீங்க. இன்னமும் கஞ்சா விற்பனை குறையலை. இளைஞர்கள் பாருங்கள், கஞ்சா போதையில் பூரா அருவாலோட ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. எத்தனையோ நிகழ்வுகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது, கண்ணு முன்னாடி நடக்குது. பாப்பா மகள் கண்ணு முன்னாடி அப்பானை வெட்டி கொள்றாங்க. இதெல்லாம் இன்னும் எப்படிங்க நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு முதலமைச்சர் உங்களுக்குன்னு அது தெரியாமல் போயிருந்தா? உங்களை சுற்றி இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் வந்து பக்கத்தில் நெருங்க விடாமல் அவங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் கேட்காதீங்க. நீங்கள் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி சூட்சமமான வேலைகள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும்.
அதனால் உங்களை விட அவர் மேலே மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடும். நான் அவர் இறங்கி இன்னும் பேட்டி கொடுக்கல. ஏன்னா இப்போ வந்து பிஜேபின்ற ஒரு கட்சியில் இருக்கார். அவருக்கு சரியான முக்கியத்துவம் தரப்படவில்லை என்றால் அவர் துணிந்து தனி கட்சி தொடங்கலாம். தொடங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆட்சி ஆட்டம் காண்றீங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியது. ஏன்னா தினந்தோறும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. உங்களை மாதிரி பயப்படுற ஆள் கிடையாது. இதில் துணிந்து இறங்கக்கூடியவர். அவரிடம் உள்ள ஆட்களும் அது பூரா ஆட்கள். சரியான பிளான் இல்லை. உங்களை விட எவ்வளவோ திட்டமிடுதல் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மக்கள் நம்பிக்கையை இப்போ யார் தக்க வச்சுக்கிறதுன்னு தான் பேச்சு. அதனால் யாராக இருந்தாலும் அதிரடி ஆக்ஷனில் இறக்கும் போது அந்த குற்றவாளிகளை வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, கௌரவமாக சுற்றுறாங்களே. திருச்சி கிழக்கு இப்போ இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்கி இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வரக்கூடிய இடைத்தேர்தல் 5 தொகுதியில் வரப்போகுது. இது சரியான நேரம். இப்போ அவர் வந்தார் அப்படின்னா, அவர் தனி கட்சி தொடங்கிட்டார்னா 5 தொகுதிகளையும் வெல்ல போகுது அண்ணாமலை தான். திருச்சி கிழக்கில் அவரே போட்டியிட வேண்டும், கண்டிப்பாக ஜெயிப்பார். இனி வந்து தனி கட்சிங்கிறப்ப மக்களுடைய முழுமையான சப்போர்ட் அவர் கிடைக்கும், சரிங்களா? அதனால் திராவிட கட்சிகள் இப்போ ஓய்ந்த நிலையில் இன்னொரு அரசியல் மாற்றத்திற்கான தேவை வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அவர் வயதை ஒத்த, அவரை விட இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இளைஞர் தான் அண்ணாமலை அவர்கள். ஸோ ஒரு மாற்று, விஜய்க்கு மாற்று வேணும்ல. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்று வந்துருச்சு. அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு மாற்று வரணும். ஏன்னா இவர் மேலேயும் சில பேர் அதிருப்தி ஆவாங்க. அப்போ ஏடிஎம்கேல அதிருப்தியாளர்கள், திமுக அதிருப்தியாளர்கள், விஜய் ஆட்சி மேலே உள்ள அதிருப்தியாளர்கள், நடுநிலையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்னொரு ஆள் தேவைப்படுது. அதற்கு பொருத்தமான ஆள் அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் இறங்கினா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா அண்ணாமலைக்கு அவர் கண்டிப்பாக அவர் ஆதரவு தெரிவிப்பார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேர்மையானவர். நீங்கள் என்னடானா குற்றவாளிகளை இன்னும் கைது பண்ணாமல் இன்னும் பார்த்துக்கிட்டே வேடிக்கை தான் பார்க்குறீங்க. அங்கங்கே சும்மா பேருக்கு 1-2 எடுக்கிறாங்க. இது வந்து புதிய ஆட்சி வேகமாக இருக்க வேண்டாமா, நல்லா ஸ்பீடு வேணும். அதுபோல் மத்திய அமைச்சரவையில் இந்த தர்மேந்திர பிரதான் ஒரு பெரிய ஊழல்வாதியாக இருப்பார் இருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த நீட் எக்ஸாம் விடைத்தாள் வந்து கசிஞ்சிருக்கு. ஸோ அதனால் முதல்ல அவரை மாற்றணும். அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபிக்காரங்க அண்ணாமலைக்கு கொடுக்குறாப்புல இருந்தால் மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கணும். அவர் தலைமையிலே எல்லாமே விட்டுருங்க. 5 இடைத்தேர்தலும் ஜெயிச்சு காமிச்சிடும். பிஜேபி இனிமேல் எந்த கட்சியோடையும் சேர வேண்டாங்க. அண்ணாமலை ஒருத்தர் இருந்தாலே போதும். அல்லது அவர் பிஜேபியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பித்தால் அவர்தான் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக. வேஷம் போடுற ஆள், இவர் வேஷம் போடாத ஆள். ஆனால் இவர் கொஞ்சம் பயந்தவர், இவர் துணிச்சல்காரர். இவர் படத்தில் மட்டும் வீரத்தை காட்டுவார், இவர் நிஜத்திலே வீரத்தை காட்டுவார். நிஜத்திலே இருந்த பவரில் இருந்த கட்சிகளையே, திராவிட கட்சியிலே வந்து வர்றான்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்றைக்கி தேவை வந்து நல்ல துணிச்சல் மிக்க, தைரியம் மிக்க முதல்வரும் அமைச்சர் பட்டாளமும் தான் தேவை. அவங்களுக்கு தான் வந்து தமிழகத்தில் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.